Welcome to Rance Cake Studio. Simple and delicious ஆன ஆப்பிள் சின்னமன் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கேக் செய்கிறதுக்கு நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஆப்பிள், சின்னமன் பவுடர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, ஆயில், சுகர், ப்ரௌன் சுகர், எக் அண்ட் மைதா. ஒரு பவுலில் எக், சுகர் அப்புறம் ப்ரௌன் சுகர் இதை மூணையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா லைட்டாக வர வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் இருக்கிற முட்டை, சர்க்கரை இதெல்லாம் சேர்ந்து நல்லா லைட் அண்ட் ஃப்ளஃபியாக வந்ததுக்கு அப்புறமா இது கூட வெனிலா எசன்ஸ் அண்ட் ஆயில் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சன்ஃப்ளவர் ஆயில் மாதிரி எந்த ஃப்ளேவரும் இல்லாத ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஒன்றா கம்பைன் ஆகி வந்ததுக்கப்புறமா இது கூட மைதா, பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா, சின்னமன் பவுடர் அண்ட் சால்ட் இதெல்லாமே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எந்த கேக் நீங்கள் செஞ்சாலுமே அதோட ட்ரை இன்க்ரீடியன்ஸை நல்லா சலிச்சு தான் யூஸ் பண்ணணும். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இதில் 70 கிராம் துருவன ஆப்பிளை நான் சேர்த்துக்கிறேன். அது கூடவே நான் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்ச பாதாம் ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் கேஷ்யூஸ், வால்நட்ஸ் இந்த மாதிரி எது வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். அந்த கேக்கை சாப்பிட்றப்போ அந்த நட்ஸோட க்ரன்ச்சினஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பேனில் ஆயில் நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுட்டு அதில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுக்கலாம். பார்ச்மெண்ட் பேப்பருக்கு மேலேயும் நான் லைட்டாக ஆயில் ப்ரஷ் பண்ணிக்கிறேன். ரெடி பண்ணி வச்ச பேட்டரை ஒரு 6 இன்ச் பேக்கிங் பேனுக்கு மாற்றிக்கலாம். ஒரு ஆப்பிளை நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம அந்த கேக் மேலே வச்சுக்கலாம். $180°C 10 minutes ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்க அவனில் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரெடியாகிறதுக்கு ஒரு 20 to 25 minutes வரைக்கும் ஆகும். இந்த மாதிரி ஒரு ஸ்கியூவர் வச்சு பேக் ஆயிடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான ஆப்பிள் சின்னமன் கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய பேக்கிங் ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா ரான்ஸ் கேக் ஸ்டுடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.